ஆமாம். காலத்துக்கு ஏற்ற முக்கியமான ஒரு காலத்துக்கு தேவையாக உள்ள ஒரு வினாவை தொடுத்துள்ளார் அறிவிப்பாளர். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உண்மையாகவே ஆங்கிலம் ஏன் அவசியம் என்ற ஒரு கேள்வி நிறைய பேரிடம் காணப்படுகிறது. உண்மையாகவே நாங்கள் எல்லாம் எங்களை அறியாமலே பல ஆங்கில சொற்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த ஆங்கில சொற்களை சரியாகத்தான் பயன்படுத்திக் கொள்ளுகிறோமா, அல்லது சரியான சந்தர்ப்பங்கள் தான் அதனை பயன்படுத்திக் கொள்கிறோமா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இருந்தாலும் நான் இவர் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இந்த கேள்விக்கான விடையை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இருந்தாலும் ஒரு சில விடைகளை மட்டும் நான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது, ஆங்கிலம் ஏன் அவசியம் என்று கேட்டால், நம்பர் 1, குளோபல் கம்யூனிகேஷன். குளோபல் கம்யூனிகேஷன் என்று சொல்லும்போது, இன்று ஆங்கிலம் ஒரு பொது தொடர்பாடல் மொழியாக காணப்படுகிறது. பல்வேறு நிறுவனங்கள், அமைப்புகள், அரசுகள், நபர்கள், மக்கள் இன்று ஆங்கில மொழியை ஒரு தொடர்பு ஊடகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக யுனைடெட் நேஷன் இருக்கு, அங்க போய் நாங்க தமிழ்ல பேச முடியாது, உருதுல பேச முடியாது, ஆங்கிலத்துல நாங்க பேசணும். அதே மாதிரி IBRD, இப்படி நிறைய நிறுவனங்களை நாங்க சொல்லலாம். ஆக இந்த நிறுவனங்கள் ஆங்கிலத்தை ஒரு பொது மொழியாக பயன்படுத்துகிறது. அதனால் கட்டாயம் எங்களுக்கு ஆங்கிலம் தெரிய வேண்டிய ஒரு தேவை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இப்போ நாங்கள் மொழி ரீதியாக பார்க்கும்போது ரஷ்யர்கள் இருப்பார்கள், அமெரிக்கன்ஸ் இருப்பார்கள், அந்தந்த நாடுகளில் வெவ்வேறுபட்ட நபர்கள் இருக்கு, அவர்களுக்கு ஒன்று மொழி ஒன்று இருக்குது. ஆனால் எல்லோரையும் நாங்கள் மேலே இருந்து பார்க்கும்போது எல்லோருக்கும் இடையில் பொதுவான ஒரு மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது. இப்போ நான் ஒரு ஆளுக்கு மெசேஜ் பண்ணணும்னு ரஷ்யக்காரருக்கு நான் ஆங்கிலத்தில் பண்ண அவருக்கு விளங்கும். ஒரு சைனாக்காரோட நான் கதைக்கணும்னா ஆங்கிலத்திலாம் கதைக்கலாம். நான் ஆங்கிலத்தை சைனா மொழியை நான் படித்து கதைக்கிற வாய்ப்பு குறைவாக இருக்கு. ஆகவே பொது தொடர்பாடல் மொழியாக இருக்கிறதால நாங்கள் கட்டாயம் ஆங்கிலத்தை கற்க வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. அதே போன்று இரண்டாவது, எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்கள் இன்று தங்களது கற்கை நெறிகளை ஆங்கில மொழியில் ஆரம்பித்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இலங்கையிலும் கூட இன்று பல்கலைக்கழகங்கள் ஆல்மோஸ்ட் நான் நினைக்கிறேன் அரைவாசிக்கு மேலே தங்களது கற்கை நெறிகளை ஆங்கில மொழியில் ஆரம்பித்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் பல்கலைக்கழகங்கள் படிப்பதற்காக கூடயாவது நாங்கள் அந்த ஆங்கில மொழியை கற்க வேண்டிய தேவை இருக்குது. அது மட்டுமல்லாமல் இணையத்தில் காணப்படுகின்ற மருத்துவம், தொழில்நுட்பம், IT இது சம்பந்தமான ஆராய்ச்சி ஆவணங்கள் கூட 80% அதிகமான ஆராய்ச்சி ஆவணங்கள் எல்லாம் ஆங்கிலத்திலே பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, அப்லோட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகளை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் நாங்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆங்கிலம் தெரியாமல் என்று ஒரு தகவலை நாங்கள் துல்லியமான தகவலை நீங்கள் பெற முடியாது. இப்ப சிலர், நீங்கள் பார்வையாளர்கள் நினைக்கலாம், கூகுள் இருக்கே, நாங்கள் அடிச்ச தமிழ்ல வருது. ஆமாம் வருகிறது, ஆனால் 100% அது உறுதியான ஒரு தகவலா, கூகுள் தருவதெல்லாம் உண்மையான தகவலா என்று பார்த்தால் இல்லை என்றே நாங்கள் சொல்லலாம். பல்வேறுபட்ட ஆதாரங்கள் அது காணப்படுது. இப்படி குளோபல் கம்யூனிகேஷன், எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் போன்ற நடவடிக்கைகளுக்கு. அது மட்டுமல்லாமல் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்று இந்த சில நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான ஆட்களை ரெக்ரூட் பண்ணும்போது ஆங்கிலத்தை ஒரு காரணமாக வைத்திருக்கிறார்கள், ஆங்கிலத்தை ஒரு திறனாக வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரியும், இலங்கையிலும் கூட ஆங்கிலம் எங்களது சம்பளங்களையும் பதவி உயர்வுகளையும் தீர்மானிக்கும் ஒரு காரணியாக காணப்படுகிறது. அது உங்களுக்கு தெரியும், தொழில் செய்கிற ஆட்களுக்கு தெரியும் அந்த விஷயம். இன்றைக்கு ஆங்கிலம் எங்களோட சம்பளத்தை அதிகரிக்கிறது, எங்களோட பதவி உயர்வுக்கும் ஒரு காரணியாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 60% அதிகமான இணைய உள்ளடக்கங்கள் கூட என்னைக்குன்னு சொன்னா இன்றைக்கு இங்கிலீஷ்ல தான் காணப்படுது. அப்படி கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்க சொல்லலாம். அதே மாதிரி இன்டர்நெட் அண்ட் இமெயில், இதை நாங்க பார்த்தாலும் இன்றைக்கு இமெயில் செய்ய முடியாத ஒரு ஆள், இமெயில் தெரியாத ஒரு ஆள் இருக்க வாய்ப்பே இல்லை. அவர் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை ஒன்று காணப்படுகிறது. நீங்கள் பார்க்க போனால் இன்றைய கணனி நிரலாக்க மொழி ஜாவா, பைத்தோன் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது, வேற தமிழில் எழுதப்படவில்லை, உருதில் எழுதப்படவில்லை, ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு வேற மொழிகளுக்கு மாற்றப்பட்டிருக்கலாம். அது மட்டுமில்லை, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI டூல்ஸ். இப்போ நீங்க ஜெமினியை பயன்படுத்த வேண்டும் என்றாலும் சரி, DeepSeek-ஐ பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டாலும் சரி, அல்லது நீங்கள் ChatGPT-ஐ பயன்படுத்த வேண்டிய தேவை இருந்தாலும் ஆங்கிலம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. தமிழிலும் உங்களுக்கான ஆன்சர் கிடைக்குமா, ஆனால் துல்லியமான ஆன்சர் கிடைக்குமா என்றால் தெரியாது. ஆனால் ஆங்கிலத்தில் நீங்கள் தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே எங்களுடைய டெக்னாலஜி கூட இன்றைக்கு ஆங்கிலத்தில் தான் தங்கியிருக்கிற தேவை காணப்படுது. அது போன்று பர்சனல் growth. ஒரு நபரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவருடைய ஆங்கில அறிவு, அதாவது பல மொழிகளை ஒருவர் தெரிந்து வைத்திருந்தால் அவருடைய அறிவு மட்டும் அதிகரித்து காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல்
அதிகரித்து காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இன்று ஆங்கில மொழியை மட்டும் வைத்துக் கொண்டு சில நபர்கள் தங்களுடைய தொழில் நிலைமைகளை பார்த்துக் கொண்டார்கள். ஆங்கில மொழியை மட்டும் வைத்துக் கொண்டு அவ்வாறு எங்களுடைய பர்சனல் குரோத்துக்கும் ஆங்கில மொழி எங்களுக்கு தேவை அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. அதுபோன்று இந்த லைஃப் ஸ்டைல், அதாவது டிராவல் அண்ட் லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால், நீங்கள் விமான போக்குவரத்து, அதாவது நீங்கள் வேறு நாடுகளுக்கு பயணம் செய்யும் போதும் அல்லது வேறு நாடுகளில் நீங்கள் தொழில்களை தேடும் போதும் உங்களுக்கு ஆங்கிலம் ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுது. இவ்வாறு நாங்கள் ஆங்கில மொழி ஏன் அவசியம் என்ற கேள்விக்கு பல விடைகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இன்றைய நாள் பூராக பேசினாலும் ஆங்கில மொழியின் அவசியம் பற்றி பேசிக்கொண்டிருக்கலாம். இன்னும் ஒரு 10 வருடத்துக்கு பிறகு